கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை வேளையிலையும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை பாளையங்கோட்டை இந்திய தேவ சபையிலிருந்து சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த வருடத்தினுடைய 8வது நாளை காண செய்த கர்த்தருக்கு மனதார நன்றி பலிகளை செலுத்துங்கள். இந்த நாள் கர்த்தருக்கு பிரியமாய் உங்களை வாழ வைக்கிற நாளாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை தரட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தியான அதிகாரம் 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம். இந்த அதிகாரம் யெகூ தேவன் தன் மேல் வைத்த தேவ திட்டத்தை செயல்படுத்துகிற ஒரு அதிகாரம். ஆகாபின் குடும்பத்திற்கும் ஏசபேல் உண்டாக்கி வைத்த பாகாலின் தெய்வங்களை அழிப்பதிலும் தீவிரப்பட்டதை இந்த அதிகாரம் நமக்கு விவரமாய் சொல்லுகிறது. இந்த காலவெளியிலே நம்முடைய தியானத்திற்காக இவ்வளவு காரியங்களை செய்த யெகூவை குறித்த ஒரு காரியத்தை இந்த காலவெளியில் நாம் தியானிக்கலாம். அதனுடைய 31ஆம் வசனம், ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. யெகூவை குறித்த ஒரு நல்ல காரியத்தை 9ஆம் அதிகாரத்திலும் 10ஆம் அதிகாரத்திலும் நீங்கள் வாசிக்கலாம். நம்மை குறித்து நல்ல காரியங்கள் சொல்லப்பட்டாலும் நம்மை குறித்து குறைவான காரியங்கள் சொல்லப்படாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். சபைகளுக்கு சொன்ன காரியத்தை நீங்கள் கவனிக்கலாம். வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களிலே நல்லதை சொன்ன இடத்திலே குறைகளையும் சுட்டி காண்பித்திருக்கிறார். இந்த காலவேளையிலே யெகூவை குறித்து நன்மையான காரியங்கள் ஏராளம். தேவன் சொன்னபடி ஏசபேலை அழிக்கிறான், ஏசபேலின் வீட்டில் இருக்கிறவர்களை அழிக்கிறான். அதோடு மாத்திரமல்ல, பாகாலின் பலிபீடங்களை இடித்து பாகாலின் பூசாரிகளை அழித்து போடுகிறான். எல்லாம் செய்தான். ஆனால் பைபிளை நம்ம வாசித்தோம் பாருங்கள். ஆனாலும் இதையெல்லாம் அவன் செஞ்சிருந்தாலும் ஒரு தவறை செய்தான். என்ன தவறு? கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி முழு இருதயத்தோடும் நடப்பதற்கு கவலைப்படலையாம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அநேக நன்மையான காரியங்களை செய்யலாம். ஆனால் பிரதானம் என்ன? தேவனுடைய பிரமாணத்தின்படி நான் நடக்க வேண்டும் என்று கவலைப்பட வேண்டுமா? அவன் அதை குறித்து கவலைப்படலைன்னு சொல்லி பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவன் செய்த தவறு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, பாகாலின் பலிபீடங்களை எல்லாம் இடிச்சிட்டான். ஆனால் யெரொபெயாம் என்கிற ஒரு ராஜா உண்டாக்கின கன்றுக்குட்டியின் பாவங்களை விட்டு அவன் விலகாதிருந்தான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த நன்மையான காரியங்களை குறித்து மட்டும் பேசிக்கொண்டிராதபடி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சில தீமையான காரியங்களையும் நம்மை விட்டு விலக்குவதற்கு நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். யெகூவின் வாழ்க்கையில் இருந்த தீமை என்ன? பிரமாணத்தின்படி நடக்க கவலைப்படவில்லை. இன்றைக்கு உங்களை சிந்தித்து பாருங்கள். தேவன் உங்கள் கையில் கொடுத்திருக்கிற வேத புஸ்தகம் சொல்லுகிறபடி நடக்கணும்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா? இல்லை அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு அநேகருடைய விசுவாசிகளுடைய நிலை அப்படி தான் இருக்குது. வசனத்தின்படி வாழணுமே அப்படிங்கிற கவலை இன்றைக்கி நிறைய பேருக்கு இல்லை. வசனத்தை குறித்து பேசினால் அதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வராது பாஸ்டர். இந்த வேத புத்தகம் எந்த காலத்துக்கும் ஒத்து வருகிற புத்தகம்தான், இந்த காலத்துக்குத்தான் என்று சொல்லி பிரிக்க முடியாது. ஆகவே யெகூவை போல நாம் கவலைப்படாத ஒரு வாழ்க்கை வாழாமல் இந்த வசனத்தின்படி நான் வாழ வேண்டுமே என்கிற கவலை நமக்குள் வருமானால் நாம் வசனத்தின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கு நன்மையாக இருக்கும். பரிசுத்த பிதாவே, இந்த கால தியானத்தின்படி உடைய வேதத்தின்படி நடக்கணுங்கிற கவலை எங்களுக்கு தந்து நடக்க பண்ணணும். ஆமேன், ஆமேன்.